ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மாடர்ன் தமிழச்சி. எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு ரொட்டீன் வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் மார்னிங் எந்திரிச்சோடனே குக்கிங் வேலை எல்லாமே முடிஞ்சுது. பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ அந்த ஃப்ரிட்ஜுக்கு மேலே இருக்கிறத கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இது அடிக்கடி அந்த விண்டோ பக்கத்தில் இருக்கிறதுனால சீக்கிரமாகவே டஸ்ட்டு படிஞ்சிரும். நானும் ஒரு 1 வீக் ஒன்ஸ் வந்து தொடச்சி விட்டாலுமே அகெயின் வந்து டஸ்ட்டு எப்படி தான் வருதுன்னே தெரியல. அவ்வளோ டஸ்ட் இருந்தது. கையோட இந்த ஃப்ரிட்ஜ் லைனரையும் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். இது ஆக்சுவலாக வந்து சைடில் அந்த பேக்கெட்ஸ் எல்லாமே கிழிஞ்சிடுச்சு. அதனால் டிமார்ட்டில் இந்த டைம் வந்து ஒரு 99 ருப்பீஸ்க்கு வந்து ஒரு நியூ லைனர் வந்து வாங்கியிருந்தேன். அதுதான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு போட்டு விட போகிறேன். ஸோ அதை போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாகவே க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இன்னர் சைடில் பார்த்திங்கன்னா அப்பப்போ நம்ம எடுக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுறதுனால கொஞ்சம் நீட்டாகவே தான் மெயின்டைன் ஆகுது. அதனால அவுட்டர் சைடில் மட்டும் இந்த வெட் ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். குட்டி பசங்களை வச்சுருக்கிறதுனால என்ன தான் க்ளீன் பண்ணாலும் க்ளீன் பண்ணாத மாதிரி இருக்குது. அதில் இந்த சிங்க் பக்கத்தில் இருக்கிறதுனால அதுவும் கொஞ்சம் தெரித்து ஸ்பாயில் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ லைனர் விரிச்சதுக்கப்புறமா அந்த சைட் பேக்கெட்ஸில் என்னென்ன இம்பார்ட்டனோ அதை மட்டும் நான் வச்சுருக்கேன். ஸோ லைக் நோட் பேட், பென்சில், இந்த பவுச்சு, இது வந்து நான் சில்லற காயின்ஸ் எல்லாம் வந்து அதில் போட்டு வைப்பேன், எமர்ஜென்சிக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பென் அதெல்லாம் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜ் மேலே அதிகம் ஸ்டாக் பண்ண வேண்டாம்னு தான் நினச்சேன். பட்டு அந்த ட்ரே வச்சா தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ அதனால் அந்த உடன் ட்ரே வச்சுட்டு அதுக்கு மேலே ஃபிஷ் டேங்க், அப்புறம் ஒரு புத்தா ஸ்டாச்சு, டெய்லி நைட் ஸ்கின்க்கு யூஸ் பண்ணுற க்ளோ ட்ராப் சீரம், இது வந்து ரெகுலராக ஹேண்டியாக இருக்கிறதுக்காக இங்கே வச்சுருக்கேன். ஆக்சுவலி அன்றைக்கி மார்னிங்லேருந்தே லாங் வீடியோ ஷூட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஷட் டவுன் ஆகிடுச்சு. இந்த பையனை ஃபுல் டே வச்சு சமாளிக்கிறதுக்கே எனக்கு டைம் சரியாக இருந்துச்சு. அதனால் ஃப்ரிட்ஜ் க்ளீனிங்கோடு முடிச்சிட்டேன். அப்புறம் ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா ஏதாவது ஸ்நாக் பண்ணலான்னு சொல்லிட்டு பஜ்ஜிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரே ஒரு கப் கடலை மாவு, தேவையான அளவு உப்பு, காஷ்மீர் மிளகாத்தூள் காரத்துக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு மட்டும் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். நான் எப்போவுமே இந்த பஜ்ஜி மாவுக்கு வீட்டிலேயே கடலை மாவில் தான் ரெடி பண்ணுவேன். ரெடிமேட் மிக்ஸ்லாம் வாங்குறதே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே வந்து எல்லாமே ஹோம்மேடாக நானே எல்லாமே ரெடி பண்ணிக்கிறது. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க நம்மளை நம்பி தான் சாப்பிட்றாங்க. ஸோ நம்மளை நம்புகிறவங்களுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக வீட்டில் நம்மளால் என்னென்ன முடியுமோ, ப்ரெசர்வேட்டிவ்ஸு அது மாதிரி எதுவும் இல்லாமல் நம்மளே ரெடி பண்ணி கொடுத்தா அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனில் நம்ம ஃபேமிலியை நம்ம ஹெல்த்தியாக சமைச்சு கொடுக்குறோம், ஹெல்த்தியாக குக் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு வந்து அது இருக்குது இப்போ வரைக்கும். ஏதாவது தெரியல அப்படின்னா நிறைய வந்து அதை பற்றி ரிசர்ச் பண்ணி அதை நானே வீட்டில் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான், எவ்வளோ டைம் இருந்தாலும் சரி, எவ்வளோ பிஸி ஷெட்யூலாக இருந்தாலும் சரி, அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் என்னோடய வேலையை கரெக்டாக செஞ்சு முடிச்சிடுவேன். இப்போ வரைக்கும் நான் நிறைய மசாலா ஐட்டம்ஸும் சரி, நிறைய ரெசிபீஸும் சரி, இன்னோவேட்டிவாக என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். இது மாதிரி எத்தனை அம்மாக்கள் வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடலை மாவு மிக்ஸ் கொஞ்சம் தான் இருந்தது. அதனால் நீட்டு வாக்கில் கட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பத்தாது. அதனால் வாழைக்காவை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி கட் பண்ணி அதில் ஸ்லைஸ் பண்ணி நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் உருளைக்கிழங்குனா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ ஒரு உருளைக்கிழங்கு வந்து நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி அதையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து கொடுத்துட்டேன். ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் பண்ணி கொடுக்கும்போது குட்டீஸ் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா ஏரியாலையும் ஷட் டவுன் அப்படின்னா காலையில் 9 o'clock போயிட்டு ஈவினிங் ஒரு 4 o'clock இல்லை 5 o'clock இல்லை 6 o'clock கூட வந்துடும். பட் எங்கள் ஏரியாவில் கரண்ட்டு போச்சுன்னா அந்த ஷட் டவுன் அன்னைக்கு என்ன தான் ஆகுமோ தெரியல, ஒரு 7:15 அப்படின்ற போது வந்துச்சு. அதுக்கப்புறமும் அகெயின் போயிட்டு வந்துட்டே இருந்தது. இதுக்கு மேலே வீடியோவே எடுக்க முடியாது அப்படின்ட்டு விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் டே அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, காலையில் குக்கிங் வேலை எல்லாமே முடிஞ்சது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நானும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு குட்டி பையனும் ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு பெட் எல்லாத்தையும் நீட் பண்ணிவிட்டு வீடு ஃபுல்லாக பெருக்கிட்டு எனக்கு அடுத்து என்னென்ன வேலை இருக்கோ அதை தான் பார்த்துட்ருப்பேன். என்னோடய பசங்களுக்கு மொபைல் கையில் கொடுக்க மாட்டேங்களா, மொபைல் கேட்க மாட்டாங்களா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. இது வரைக்கும் நான் வந்து மொபைல் கையில் கொடுத்து பழகுனதே கிடையாது.
ஆனால் அதெல்லாம் தாண்டி இப்போ எக்ஸ்ட்ரீம் லெவலில் சேட்டை ரொம்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில நேரம் நானே வந்து சேட்டை பண்ணும்போது பயங்கரமாக கத்துவேன், ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சில நேரம் நினைப்பேன், எல்லா பேரண்ட்டும் ஃபோன் கொடுத்து பசங்களை ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க, நம்ம அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு சிலரை நான் பார்த்துருக்கேன், ஃபோன் கொடுத்து பசங்களை உட்கார வச்சுட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க. பட் நான் அப்படி கொடுத்து நான் பழகினதே கிடையாது. ஈவன் பசங்க அழுகும் போதும் சரி, இல்லை சாப்பாடு ஊட்டும் போதும் சரி, ஃபோனை கொடுத்து சமாளிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ளே வந்ததில்லை. ஏன்னா நான் கிட்டத்தட்ட 4 வருஷம் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறேன். ஃபோனில் தான் எனக்கு வேலை அப்படிங்கிறதுனால எனி டைம் வந்து ஃபோன் என் கையில் இருக்கும். ஒன்று வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன், இப்போ பிஸ்னஸும் அதில்ங்கிறதுனால ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு இருப்பேன். சோஃபாவில் ஃபோன் கிடந்ததுன்னா கூட பசங்க அதை கண்டுக்க கூட மாட்டாங்க. அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கொடுக்காதனால அவங்களுக்கும் அது வந்து பெருசாக இன்ட்ரெஸ்டடாக இல்லை அது. பட் இதெல்லாம் பீட் பண்ணுற மாதிரி பயங்கரமாக சேட்டை பண்ணுவாங்க. நானும் அவங்கக்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் சில விஷயங்களில். ஏன்னா இப்போ இருந்தே நம்ம கொண்டு வந்தால் தான் ஒன்ஸ் தோளுக்கு மேலே வளர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம வழிக்கு கொண்டு வர முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக சில விஷயங்களில் பயங்கர ஸ்ட்ரிக்டாக தான் இருப்போம், நானும் சரி என்னோடய ஹஸ்பண்டும் சரி. பட் அதுக்கு பதிலாக டிவி ஓடும், சம்டைம்ஸு சாங் ஏதாவது ஓடும், இல்லைன்னா கார்ட்டூன் சேனல். அதுலேயுமே கார்ட்டூன் சேனலில் என்ன மாதிரி போடுவேன் அப்படின்னா பைக் ஓட்டுற மாதிரி, இல்லை கேட் வீடியோஸு, அப்படி இல்லைன்னா பெப்பா பிக், இல்லை மாஷா அண்ட் த பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்டூன் இருக்கும். ஸோ அது ரெண்டும் போட்டு விடுவேன். ஏன்னா அது ரெண்டுமே இங்கிலீஷ் தான். ஸோ அதை பார்க்கும்போது மேபி அவங்களுக்கு வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான ட்ரை பண்ணுவாங்க இல்லையா? நானும் நிறைய கார்ட்டூன் சேனல்ஸ்லாம் 1-2 பார்த்துருக்கேன், ஃபோன்லலாம் வரதை பார்த்துருக்கேன். பட் அதெல்லாம் வந்து பசங்களோட மைண்டை வந்து டைவர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்லாங்கும் வந்து அந்தளவுக்கு நீட்டாக இருக்காது அப்படிங்கிறதுனால மற்ற எதுவுமே வந்து காமிக்கிறதில்ல. சப்போஸ் சஷுவை வந்து ரிமோட்டை எடுத்து கையில் வச்சுருந்தான் அப்படின்னா அதுக்கே நானும் ஹஸ்பண்டும் பார்த்து ஸ்ட்ரிக்டாக இருப்போம், ரிமோட் கையில் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு. அதே மாதிரி சஷு ஸ்கூல் முடிச்சு வர்ற அந்த டைமில் வந்து டிவி ஆஃப் பண்ணிவிடுவோம். டில் அவன் தூங்க போகிற வரைக்குமே டிவி வந்து ஓடாது. சஷுவுக்கு டிவி டைம் அப்படின்னா அவனுக்கு வந்து ஒன்ஸ் சாட்டர்டே அண்ட் சண்டே இந்த 2 நாள் மட்டும்தான் இருக்கும். அதுவுமே டைமிங் லிமிட் மட்டும்தான். மற்ற அதர் டைம்ஸில் என்ன பண்ணுவான்னா, ஆஃபீஸ்க்கு நான் போகிறேன்னா கூட்டிகிட்டு போயிடுவேன், இல்லைன்னா வீட்டில் டாய்ஸ் எடுத்து வச்சு விளையாடுவாங்க, இல்லை ட்ராயிங் ஏதாச்சும் பண்ணுவாங்க. அதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் எதுக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன்னா, ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, டிவி அப்புறம் ஸ்க்ரீன் டைம் இதெல்லாம் கொடுக்கலன்னா வேறு என்ன கொடுத்து நீங்கள் என்டர்டெயின் பண்ணுவீங்க, எந்த மாதிரி கார்ட்டூன் சேனல் போடுவீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு லாஸ்ட் லாங் வீடியோலேயே கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் ஷேர் பண்ணியிருக்கேன். மேபி இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். க்ராசரிஸ் வாங்கினதெல்லாம் 1-2 வந்து ரீஸ்டாக்கிங் பண்ண வேண்டிய வேலை இருந்தது. ஸோ அதெல்லாம் நல்லா வறுத்துட்டு ரீஸ்டாக்கிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த நிலக்கடலை வந்து டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்திருந்தது, அதையும் வந்து நல்லா வறுத்துட்டு தோல் வந்து சூடு ஆறுனதுக்கப்புறமா எடுத்துக்கலான்னு ஆற வச்சுட்டேன். அப்புறம் பம்கின் சீட், வாட்டர்மெலன் சீட், இது ரெண்டுமே வந்து டெய்லி ஸ்நாக்ஸ்க்கு வந்து சஷுவோட லஞ்ச் பாக்ஸ்க்கும் சரி எனக்குமே மார்னிங் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையுமே லைட்டாக வறுத்துட்டு ஒன்றா கொட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்ருக்கேன். ரெண்டுமே லைட்டாக வறுத்துட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். நம்மளோட ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம எடுத்துக்கிறோமோ அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளோட இன்னொரு ஆர்கன்ஸை பார்த்துக்கிறது தான். ஸோ கொஞ்சம் ஹெல்தி ஃபுட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் அதோட ரியாக்ஷன் தான் நம்மளோட ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். அடுத்து வீட்டில் சாம்பார் பொடி தீர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு. இடையில 2 தடவை சாம்பார் பொடி வச்சேன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு. பட் அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து இல்லை. என்னதான் இருந்தாலும் சாம்பார் பொடி தனி இல்லையா, அதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 1 கப் அளவு நல்ல கோபுரம் மாதிரி வரமிளகாய் எடுத்து வறுத்துக்கிட்டேன். அடுத்து 1.5 கப் அளவு மல்லி வறுத்து எடுத்துக்கணும். சாம்பார் டேஸ்ட்டாக வரணும் அப்படின்னா இந்த மசாலாவில் தான் எல்லாமே இருக்குது. மசாலா வந்து வறுப்படாமலும் இருந்துடக்கூடாது, அதே சமயம் பார்த்திங்கன்னா கருகிடவும் கூடாது. ஸோ இது ரெண்டும் இல்லாமல் மீடியமாக ரோஸ்ட் ஆகிற மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே சாம்பார் பொடி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ அதே இதிலே பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு எல்லாமே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு இது எல்லாமே எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும். பட் இந்த பெப்பர், சீரகம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைல்டாக சூடானாலே போதும், அதனால தான் அது வறுத்ததுக்கப்புறமா சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட அளவுகள் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலை வந்து நல்லா நொறுங்குற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இது நல்லா சூடு ஆறட்டும். மற்றது எல்லாத்தையுமே நான் வந்து கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிற போகிறேன்.
நான் இன்றைக்கி வறுத்துருக்க அதே மெஷர்மெண்ட்லேயே நீங்களும் வீட்டில் சாம்பார் பொடி அரைச்சி சாம்பார் வச்சு பாருங்கள். டேஸ்ட்டு சாம்பார் நீங்கள் எப்படி வச்சாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே கொஞ்சம் எம்டியாக இருக்கிற பாட்டில்ஸையும் க்ராசரிஸ் வந்து ரீஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போ நீங்கள் டிவி பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா, இந்த மாதிரி தான் ஏதாச்சும் ஒன்று பார்த்துட்டு இருப்பாங்க. அதுவும் இந்த டிவியை போட்டோம்னா நம்ம கூப்பிட்டா கூட காதில் விழுகாது. சில நேரம் அதனாலே கோவத்தில் நான் டிவியை ஆஃப் பண்ணி வச்சுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் மசாலாவுக்கு சூடு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. சுத்தமாக ஆறிடணும். அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் பல்காக ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா மெஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். நான் கொடுத்த மெஷர்மெண்ட்டை வந்து அப்படியே வந்து டபுள் அண்ட் ட்ரிபிளாக கூட நீங்கள் பல்காக அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலி நம்ம சாம்பார் பொடி நல்லா கமன்னு ரெடி ஆகிடுச்சு. எனக்கு வந்து இது ஒரு 3 மாதத்துக்கு தாங்கும். அதனால் எப்போவுமே வந்து வீட்டில் அரைச்சிக்கிறது. ஃபைனலி அவ்வளோதான், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.